children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். Exercise 7.3 question number 1 பார்க்கலாம். The population of a place increased to 54,000 in 2003 at a rate of 5% per annum. First subdivision வந்து find the population in 2001 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம எல்லாமே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வந்து உள்ளே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பிளேஸில் வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 54,000க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த இயரில்? 2003ல். அட் அ ரேட் ஆஃப் 5% பெர் annum. ஒவ்வொரு வருஷமுமே 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஆகிறப்போ 2003ல் 54,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 2001ல் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 2005ல் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இருந்தாலும் 1 செகண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா? ஷார்ட் டேர்ம் லோன் மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நம்ம பே பண்ணி லோனை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டில் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி இயர் வந்து என்ன ஆகும்? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வந்து லோன் எடுக்கிறீங்க, 2 இயர்ஸ்க்கு எடுக்கிறீங்க. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கிறீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட்னா என்னது? வட்டி பணம் கட்டுவோம்ல, அதுதான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 20,000 rupees. இயர்ஸ் 2 இயர்ஸ் இருக்குல்ல, அது டைம் பீரியட். ஸோ T 8% அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், PRT by 100. இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ PR by 100 போடுவோம். எப்போ 1 இயருக்கு நம்ம பார்க்குறப்போ இன்ட்டு 1 தானே நம்ம போடுவோம். அதனால நம்ம வந்து PR by 100 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 2 இயர்ஸ்லேருந்தே நம்ம வந்து PRT by 100 அப்படின்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ PRT by 100 போட்டிங்கன்னா 20,000 இன்ட்டு R வந்து என்னது? 8, T வந்து 2 by 100. ஸோ 2 zeros கட் பண்ணிடலாம். ஸோ 8 2s are 16. ஸோ 200 into 16 போடுங்க. ஸோ 0 0 12 0 0 2. ஸோ 0 0 2 3. ஸோ 3,200 வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து என்ன வருது? 3,200 வருது. ஸோ நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து பே பண்ணிவிட்டு லோனை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். இதே லோன் அமௌண்ட் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ P is equal to 20,000, டைம் பீரியட் வந்து 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. இது வந்து நமக்கு எவ்ரி இயர் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எவ்ரி இயர் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து SI1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 பண்ணுறப்ப என்ன ஆகும்? அதே PRT by 100 தான். பட் இங்கே நமக்கு வந்து T தேவையில்லை, PR by 100 போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ P into R by 100. ஸோ 2 zeros கட் ஆயிரும். 8 2s are 16. 1600 வரும். இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம பே பண்ணுவோம். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? இப்போது செகண்ட் இயருக்கு நம்ம பார்க்குறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2க்கு வந்து எதை பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுப்பாங்க? 20,000 இருக்கு இல்லையா, 20,000ஓட இந்த 1,600 ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ 0 0 6 1 2.
ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். P is equal to P2ன்னு கூட வச்சுக்கோங்க. இதை P1 இதை P2ன்னு கூட வச்சுக்கோங்க. 21,600 இதுதான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட். இப்போது இதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா P வேல்யூ வந்து 21,600, R வந்து அதே 8% by 100. ஏன்னா இப்போ நம்ம வந்து செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே T போடக்கூடாது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஒரு இயருக்கும் கால்குலேட் பண்ணுறதுனால நம்ம T போட தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 2 zeros கட் பண்ணிடுங்க. ஸோ 216 into 8 போடுங்க. 6 8s are 48, 4 carry 12 வரும், 1 carry 17 வரும். ஸோ 1728 rupees வரும். 1728 rupees வரும். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 1600 வருது, செகண்ட் இயர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது? 1728 வருது. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவோம் பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து. ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் சேமாக தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? அதனால் 5 years 10 yearsனு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படி பண்ண முடியாது. எவ்ரி இயர் நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி இயர் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி இயர் கால்குலேட் பண்ணுறதுன்றது ஒரு டஃப்பான ப்ராசஸ். அதுக்கு தான் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. என்ன ஃபார்முலா? இதுவும் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். A is equal to P into, அதாவது ஏன்றது அமௌண்ட் is equal to principal into 1 plus R by 100 the whole power n. Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த Nன்றது நீங்கள் எத்தனை இயர்ஸ்க்கு பார்க்கணும். இப்போ 5 yearsக்கு பார்க்கணுன்னா நீங்கள் 5ன்னு போட்டுடலாம். 10 yearsக்கு பார்க்கணுன்னா இங்கே 10ன்னு போட்டுடலாம். 20 yearsக்கு பார்க்கணுன்னா இங்கே 20ன்னு போட்டுடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எதுக்கு இந்த சம்க்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது நமக்கு வந்து 2003யோட பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதில் வந்து 5% இன்க்ரீஸோட இருக்கிற அந்த கவுண்டிங் நமக்கு கொடுத்துட்டாங்க. 54,000 கொடுத்துட்டாங்க. இப்போ 2001 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 2001ல் ஆல்ரெடி ஒரு பாப்புலேஷன் இருக்கும். கரெக்டாக? அது வந்து 5% இன்க்ரீஸோடே இருக்கும். பிஃபோர் கம்பேர் டு 2000 பாப்புலேஷனை கம்பேர் பண்ணுறப்போ அதுலேருந்து ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகி தான் நமக்கு 2001 பாப்புலேஷன் இருக்கும். அந்த பாப்புலேஷனோட 5% ஆட் பண்ணிங்கன்னா 2002ஓட பாப்புலேஷன் கிடச்சிரும். அதை நான் வந்து P1ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணோன்னா P2 கிடச்சிரும். அது வந்து 2003 அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நமக்கு அது கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஒரு 5% ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? P3 கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 5% ஆட் பண்ணிங்கன்னா P4 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நமக்கு நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக? ஸோ என்ன ஆகுது? எவ்ரி டைம் என்ன ஆகுது? அந்த பிரின்சிபல் இருக்கு பாருங்கள், அந்த பாப்புலேஷன் அதில் 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. Pயோட இன்க்ரீஸ் ஆகலை பாருங்கள். ஃபஸ்ட்டு Pயோட 5% இன்க்ரீஸ் ஆகுது. P1 வந்துடுது. P1லேருந்து தான் 5% இன்க்ரீஸ் ஆகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு P வந்து சேமாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து P வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு ஒரு பாப்புலேஷன் இருக்கும், ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகும். P1 அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் கிடைக்கும். அதில் வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸுன்றது சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த பாப்புலேஷன் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்கே ஒரு பாப்புலேஷன் கிடைக்கும். அடுத்து 5% இன்க்ரீஸ் ஆகிறப்ப P1 அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிறப்ப P2ன்ற பாப்புலேஷன் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு பிரின்சிபல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா பாப்புலேஷன் கான்செப்டில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 2001ல் ஒரு 500 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2001ல் ஒரு 500 பீப்புள் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2002ல் ஒரு 50 பீப்புள் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட சேர்த்து தானே இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 550 இந்த இதுலேருந்து சேர்த்து தான் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 2003ல் பார்த்தீங்கன்னா இந்த 550யோட சேர்த்து தான் ஒரு 50 இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுறாங்க? 600 ஆகுறாங்க. 2004 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 600ஓட சேர்த்து ஒரு 50 சேர்த்து 650 ஆகுறாங்க. ஸோ இந்த பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க பாருங்கள். எவ்ரி இயரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நமக்கு அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட் மாதிரி. ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா
500 rupees 500 rupees 500 rupees இப்படி தான் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து இப்போ 500 rupees இருக்குது பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 5 rupeesனு வச்சுக்கோங்க. அதே தான் செகண்ட் இயரும் 500 rupees இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து 5 rupees தான் இருக்கும். தேர்ட் இயருக்கும் 5, ஃபோர்த் இயருக்கும் 5. ஆனால் இந்த அமௌண்ட் வந்து சேமாகவே தான் இருக்கும். ஆனால் பாப்புலேஷன் கான்செப்டில் அப்படி இருக்காது. இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், அதை ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஒவ்வொரு இன்க்ரீஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இந்த இடத்துல இதுதான் இன்ட்ரெஸ்ட். 50 people கூடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்ட்ரெஸ்ட். அதை வந்து இந்த டோட்டல் பீப்புளோட சேர்த்துட்டே வருவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம அப்படி செய்ய மாட்டோம், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். பட் பீப்புள் அப்படின்ற கான்செப்டில் எடுத்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக பீப்புள் அப்படியே இருக்க மாட்டாங்க. எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதோட சேர்த்து தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருவாங்க. ஓகேவா, அதனால தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ சம் பார்க்கலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? A is equal to P into 1 plus R by 100 the whole power n. ஸோ இதில் நீங்கள் ஒரு இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு பாப்புலேஷன் இன் 2001 கேட்குறாங்க. ஸோ பாப்புலேஷன் இன் 2003 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் இன் 2003 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, பாப்புலேஷன் இன் 2001 into 1 plus 5 by 100 the whole power 2க்கு ஈக்குவல். உங்களுக்கு இது கான்செப்ட் புரியுதா? பாப்புலேஷன் இன் 2003 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் இன் 2001 தானே கேட்டிருக்காங்க, அதோட 1 plus 5 by 100 the whole power 2, அதாவது 2001லேருந்து 2003 தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 2001லேருந்து 2002 1 இயர், 2002லேருந்து 2003 1 இயர். ஸோ 2 இயர்ஸ் வருது. ஸோ 2 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பாப்புலேஷன் இன் 2003 இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவல்? பாப்புலேஷன் இன் 2001 இன்ட்டு 1 ப்ளஸ் 5 by 100 த ஹோல் பவர், அந்த n அப்படின்றது 2 இயர்ஸ் தானே, ஸோ அதனால் 2. 5% இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதனால் 5 போட்டிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இங்கே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் 5% பெர் ஆனம் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ 5% இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ இந்த இன்க்ரீஸ், இந்த பாப்புலேஷன் வந்து எதுக்கு ஈக்குவல்? இந்த 2 இயர்ஸாக 5% இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதுக்கு ஈக்குவல். இப்போ பாப்புலேஷன் இன் 2003 என்ன கொடுத்துருக்காங்க? 54,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு பாப்புலேஷன் இன் 2001 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் வந்து ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். எவ்ரி டைம் இந்த டேர்ம் போடுறதுக்கு லெட் பாப்புலேஷன் இன் 2001 BX அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 1 ப்ளஸ் 5 by 100 the whole power 2. இப்போ வந்து 54,000 is equal to x into, இதை வந்து LCM எடுத்துக்கலாம். ஸோ LCM எடுத்திங்கன்னா 100 plus 5 the whole squareனு வரும். கரெக்டாக? ஸோ 54,000 is equal to x into 105 by 100 the whole square. So whole square means what? 2 times நம்ம multiply பண்ணுறோம் same term. So 105 by 100 into 105 by 100. So இங்கேயும் இந்த term எழுதிட்டே வாங்க, இதுவும் into தான் 54,000. ஸோ இது கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள்ஸில் 21 டைம்ஸ் வரும், இது 20 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இதுவும் 21 டைம்ஸ் வரும், இது 20 டைம்ஸ் வரும். ஸோ நமக்கு இப்போ எக்ஸ் தான் வேணும். கரெக்டாக? ஸோ எக்ஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஒரே சைடு, இந்த டேர்ம்ஸ்லாம் இங்கே கொண்டு போகிறேன். ஸோ 54,000 இதெல்லாம் வர்றப்போ ரெசிப்ரோக்கலாக ஆயிரும். 20 by 21 into 20 by 21. இப்போ இது வந்து கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இது வந்து 3 டேபிள்ஸில் வரும்ல, 5 + 4 டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பாருங்கள். 5 + 4 9 வரும். ஸோ 3 டேபிள்ஸில் வரும். 7 3s are 21, 1 3 is 3, 8 3s are 24, 0 0 0. ஸோ இதுவும் நமக்கு 8 + 1 9 3 டேபிள்ஸில் வரும். ஸோ 7 6,000 வரும். ஸோ 6,000 இது பார்த்திங்கன்னா 400 வருமா? 400 by 7 7s are 49. ஸோ இதை ரெண்டையும்
மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6000 into 400. So 6 4s are 24. How many zeros? 5 zeros. So 1 2 3 4 5. So 24 போட்டுட்டு 5 zeros போட்டுக்கோங்க. divided by 49. So இது ஒரு long division வருது. ஓகே, டிவைட் பண்ணலாம். ஸோ 24 1 2 3 4 5 49 டேபிள்ஸில் பண்ணுறோம். ஸோ 3 டிஜிட் எடுத்துக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? ஸோ 49 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போடலாம்? 4 times. 4 டைம்ஸ் போடலாம். 4 டைம்ஸ் போட்டோன்னா 196 வரும். சப்ராக்ட் பண்ணோன்னா 4 4 கரெக்டாக? ஸோ இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரோம். 440 வருது. இப்போ இது எத்தனை டைம்ஸ் போகும்? 8 times. 8 டைம்ஸ் பார்க்கலாம். 8 டைம்ஸ் வந்து 392. 392 வரும். இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 8 10 11 12 13 48 வருது. இப்போது இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரலாம். எத்தனை டைம்ஸ் போடலாம்? 9 times. 9 டைம்ஸ் வந்து 441. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 7 9 3. நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோ கீழே கொண்டு வரலாம். எத்தனை டைம்ஸ் போடலாம்? 390. 7 டைம்ஸ் போடலாமா? 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா 343 வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 8 7 4. ஸோ இப்போது இந்த லாஸ்ட் ஜீரோ கீழே கொண்டு வரேன். எத்தனை டைம்ஸ் போடலாம்? 9 times. 9 டைம்ஸ் என்ன நம்பர் வரும்? ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? 441. 441 வரும். இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 6 9 2 29 வருது. ஓகேவா? இப்போ இங்கே 49 இருக்குது, இங்கே 29 இருக்குது. என்ன பண்ணலாம் அப்போனா? Point. டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஜீரோ போட்டுடலாம். இது எத்தனை டைம்ஸ் வரும்? 5. ஸோ 5 டைம்ஸ் வரும். 245 வரும். கரெக்டாக? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 8 5 4 45 வருது. அகைன் ஒரு ஜீரோ நம்மளாம் ஆட் பண்ணிக்கலாம். டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோம் இல்லையா? அதனால் இப்போ இது எத்தனை டைம்ஸ் போடலாம்? 9 times. 9 டைம்ஸ் போடுங்க. 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா 441. ஸோ இந்த டிவிஷன் வந்து முடிகிற மாதிரி தெரியல, லாங் ப்ராசஸாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ 9 வருது. திருப்பி நம்ம ஜீரோ ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணிடுங்க. எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நமக்கு 5 இருக்கு இல்லையா? அதனால் இந்த 79 அப்படின்றத 80யாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ 48980 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அப்போ பாப்புலேஷன் இன் 2001 அப்படின்னு போட்டுக்கோங்க. தேர்ஃபோர் பாப்புலேஷன் இன் 2001 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த வேல்யூ போட்டுட்டு அப்ராக்சிமேட்லி, ஏன்னா அது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது இல்லையா? அதனால் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு போட்டுருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. ஸோ சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவீங்க. நீங்கள் 0.5 அப்படின்றத வந்து 0.6ன்னு போட்டு விட்ருவீங்க. பட் அது மாதிரி போடக்கூடாது. ஏன்னா அது பாப்புலேஷன், பீப்புளோட கவுண்ட்டு. ஸோ பீப்புளோட கவுண்ட் வந்து டெசிமல் பாயிண்டில் இருக்காது, ஒரு ஹோல் நம்பரில் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாப்புலேஷன் இன் 2005 கேட்குறாங்க. ஸோ பாப்புலேஷன் இன் 2003 எப்படி இருந்துச்சு? பாப்புலேஷன் இன் 2001ல் இருந்து 1 + r/100 the whole power n, அதாவது 2ல் இருந்துச்சு. கரெக்டாக? ஏன்னா 2001லேருந்து தான் அதுக்கப்புறம் 2003 ஆகிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த இயருக்கு அப்புறம் தான் இந்த இயர் வரும். ஸோ இதுலேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து தான் இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பாப்புலேஷன் 2003 எப்படி இருக்கும்? பாப்புலேஷன் 2001ல் இருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பாப்புலேஷன் 2003 எப்படி இருக்கும்? பாப்புலேஷன் 2001ல் இருந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா 2002க்கு ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
2001லேருந்து 2002க்கு ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 2002லேருந்து 2003க்கு ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம இங்கே வந்து ட்வைஸ்ன்னு போட்டோம். ஆனால் இங்கே நமக்கு வந்து 2005 கேட்டிருக்காங்க, 2003 கொடுத்துருக்காங்க. ஸோ 2003லேருந்து தான் 2005 வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன போடலாம் இங்கே ஃபார்முலா? பாப்புலேஷன் இன் 2005ன்னு போட்டுடலாம். கரெக்டாக? பாப்புலேஷன் இன் 2005 is equal to P into 1 plus R by 100 the whole power n. இப்போ இந்த இடத்துல Pன்றது நமக்கு வந்து பாப்புலேஷன் இன் 2003. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பிக் நம்பர் இங்கே இருக்கும், ஸ்மால் நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் ஃபார்முலா கிட்ட. அதே மாதிரி இங்கே பிக் நம்பர் இங்கே இருக்கும், ஸ்மால் நம்பர் வந்து ஃபார்முலா கிட்ட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் புரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 2001லேருந்து தான் 2003யோட பாப்புலேஷன் வந்திருக்கும். ஸோ 2001 பாப்புலேஷன்லேருந்து 5% 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 2002க்கு ஒருக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 2003க்கு ஒருக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ட்வைஸ். அதான் 5% + 5%. அதே மாதிரி 2003 பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ட்வைஸ் வரும், 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான் என்ன ஆகுது? 2005 பாப்புலேஷன் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நமக்கு 2005 பாப்புலேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. லெட் பாப்புலேஷன் இன் 2005 be x. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2003யோட பாப்புலேஷன் என்னது? 54,000 இன்ட்டு 1 + 5% தானே இன்க்ரீஸ் ஆகுது, 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் ட்வைஸ் போட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எதனால் ஃபர்ஸ்ட் செம்மில் இப்படி போட்டோம், செகண்ட் செம்மில் இப்படி போட்டோம்னு தெரியுதா? ஓகே. இப்போ வந்து பாருங்கள், ஆஸ் யூஷுவல் நம்ம சால்வ் பண்ணிடலாம். எல்சிஎம் எடுத்துக்கோங்க, 100. ஸோ 100 + 5 the whole square. ஸோ 54,105 by 100 into 105 by 100. ஓகேவா? ஸோ இது இன்டூ தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜீரோஸ் கேன்சல் பண்ணலாம். 2 zeros கேன்சல் பண்ணலாம். 1 0 கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 105 இருக்குது. 5 டேபிள்ஸில் போடலாமா? 21 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இது 2 டேபிள்ஸில் கட் பண்ணலாமா? 1 2 is 2, 2 2s are 4, 7 2s are 14. ஸோ நமக்கு என்னென்ன இருக்குது? 27 இருக்குது, இன்ட்டு 21 இருக்குது, இன்ட்டு 105 இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 105 இன்ட்டு 21 போடுங்க. 5 0 1 10 1 2. ஸோ 5 0 2 2. ஸோ 2205 இருக்குது. அதோட 27 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 7s are 35, 3 7 2s are 14, 15 10 1 4 4. ஸோ 5 3 5 9 5. ஸோ 5 9 5 3 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் ஆன்சர். அப்போ ஃபைனல் ஆன்சர், ஹென்ஸ் பாப்புலேஷன் in 2005 is 59535. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஸோ இந்த கான்செப்ட் தான் இருக்குது. 2005ஓட பாப்புலேஷன் எப்படி இருக்கும்? 2003லேருந்து 5% 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது இந்த சம்மோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சம்மில் நமக்கு 2001 கேட்டிருந்தாங்க. அப்போ 2003லேருந்து நீங்கள் பார்க்கணும். 2003 பாப்புலேஷன் எப்படி இருக்கும்? 2001லேருந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் 2003 பாப்புலேஷன். அப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் சம்க்கு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.